ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏசி சர்க்யூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசி சர்க்யூட்ஸ் வந்து நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பேசிக்ஸ் நீங்கள் இதில் நல்லா கற்றுக்குனா ஏசி சர்க்யூட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீட்டுக்கும் ஐஐடிக்கும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜான டாபிக்ங்க. நீங்கள் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஏசி அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இதை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ என்னது ஏசி வோல்டேஜ்னா ஏன்னா என்னங்க ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்குன்னா இங்கே வோல்டேஜ் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்குங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா இதுக்கு கிராஃப் போட்டால் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. லெட்ஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது டைம் கிராஃப்னு வச்சுக்கலாம். ஒய் ஆக்சிஸ் வந்து வோல்டேஜ் கிராஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் என்ன ஆகணும்னா ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த டைமில் பாருங்கள், இனிஷியலாக வோல்டேஜ் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் பாருங்கள், அது கீழே இறங்கிட்டு நெகட்டிவ் சைடு வரும். ஸோ பேசிக்கலி இனிஷியலாக வோல்டேஜ் ப்ளஸ் இருந்தது, இப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவ் சைடு போயிடுங்க. ஸோ மைனஸ் ஆகும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டைமில் மறுபடியும் ப்ளஸ் ஆகணும், மறுபடியும் மைனஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கனால தான் அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிங். ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் ஆர் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படி ஆல்டர்னேட் ஆனாலே இது ஏசி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்படி வேவ் மாதிரி தான் இருக்கணும்னு தேவையில்லைங்க, இப்படியும் இருக்கலாம். இப்போது டைம் வோல்டேஜ், ஸோ இப்படியும் பாக்ஸ் டைப்லையும் வரலாம். இந்த மாதிரியும் வோல்டேஜ் தான் ஆல்டர்னேட்டிங். இதுவும் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் தான். ஸோ ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி மாறிட்டே இருந்தால் இது வந்து ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் தான். இப்போது நீங்கள் இந்த டாபிக் முன்னாடி வரைக்கும் டிசி சர்க்யூட்ஸ் தான் மெயினாக பார்த்துருப்பீங்க. டிசியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிசி சர்க்யூட்ஸில் மெயினாக வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் வந்து இப்போ வோல்டேஜ் இது டைம். ஸோ டைம் மாற வோல்டேஜ் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் சர்க்யூட்ஸ்லலாம் இப்படி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைட் ப்ளஸ் இந்த சைட் மைனஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான் வோல்டேஜ் வி அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டிசி வோல்டேஜை நீங்கள் ஒரு ரெசிஸ்டருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் ரெசிஸ்டர். இப்போ கரண்ட் எப்படி இருக்கும்? எப்போதுமே கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் இப்படி வரும், வந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மாறாது, இப்படியே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து டிசி கரண்ட்னு சொல்லுவாங்க, டைரக்ட் கரண்ட். ஸோ இங்கே டைரக்ஷன்லாம் மாறாது, ஒரே டைரக்ஷனில் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஆல்டர்னேட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் இங்கே இந்த சுச்சுவேஷனில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ஏசி வோல்டேஜை கனெக்ட் பண்ணுறீங்க. ஏசி வோல்டேஜோட சர்க்யூட் சிம்பிள் இப்படி காமிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிராஃபே இப்படி தான் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்ல. அதனால தான் சர்க்யூட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஏசி வோல்டேஜ் இப்படி காமிப்பாங்க. அது வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க. வோல்டேஜ் ஆனாலே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த சைட் ப்ளஸ் இருக்குது, இந்த சைட் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் என்ன ஆகும்னா இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் பாருங்கள், உடனே என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக மாறும். இந்த வோல்டேஜ் டைமில் இப்போ ரெசிஸ்டர், அதே ரெசிஸ்டர், ஸோ அதே வோல்டேஜ் கனெக்ட் ஆகிருக்கு. என்ன ஆகும்னா அந்த வோல்டேஜ் அப்படியே மாறும். ஸோ சைன் மாறும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ளஸ் எங்கே இருக்கோ அங்கே மைனஸ் ஆகிடும், மைனஸ் எங்கே இருக்கோ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ சைன் வந்து அப்படியே உல்ட்டாவாகிடும். இப்போ கரண்ட் என்ன ஆகும்னா இப்படி ஃப்ளோ ஆகும், ஆப்போசிட்டாக இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும் கரண்ட் வந்து. ஸோ இப்படி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். இதுக்கு முன்னாடி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும், டைரக்ஷன் மாறும். ஸோ இனிஷியலாக ஒரு டைம் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா இன்னொரு டைம் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். மறுபடியும் இந்த கிராஃபில் இப்படி வரும், மறுபடியும் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த கிராஃபில் மறுபடியும் கரண்ட் ஆப்போசிட்டாக ஃப்ளோ ஆகும். அதனால தான் இந்த மாதிரி சர்க்யூட்ஸை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது எவ்வளோ இருக்கும், என்ன ஃபார்மில் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்க்கு என்ன வேல்யூ இருக்குமோ அது பார்க்கலாம். நார்மலாக ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி வேவ் மாதிரி இருக்குது பாருங்கள். இன்ஃபேக்ட் இது வந்து சைன் கிராஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சைன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் வரும், சைன் எக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதோட கிராஃப் தான் இந்த மாதிரி இருக்கும். அதனால ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து இப்படி எழுதிப்பாங்க. என்னன்னா V0 into sin of omega t. இல்லாட்டி கொஞ்சம் பேர் வந்து E is equal to E0 sin omega t. ரெண்டுமே ஒன்று தான்.
ஸோ வினா வோல்டேஜ், இனா இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இஎம்எஃப்பும் வோல்டேஜும் ஒன்று தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் ஓட வோல்டேஜ் தான் இது. ஸோ இந்த வியை தான் நம்ம ஏசி வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் வந்து V0 sin omega t அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் ஒவ்வொரு டேர்ம் பார்க்கலாம். V0, இந்த V0 பீக் வோல்டேஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே பீக்னா என்னன்னா, இப்போ வோல்டேஜ் வந்து ஏறிட்டே போகும், அப்புறம் கம்மியாயிட்டே வரும், அப்புறம் நெகட்டிவ் சைடு போகும், நெகட்டிவ் சைடில் ஏறிட்டே போகும், அப்புறம் கம்மியாயிட்டே வரும், அப்புறம் மறுபடியும் ஏறிட்டே போகும். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இந்த இடம் கவனிங்க, டாப் மோஸ்ட் இடமா இருக்கு, ரொம்ப டாப் பாயிண்டா இருக்கு பாருங்க, ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. இந்த டாப் மோஸ்ட் வோல்டேஜ் தான் பீக் வோல்டேஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதுதான் -V0ன்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் சைடில் இருக்கிற பீக் வோல்டேஜ், இது பாசிட்டிவ் சைடில் இருக்கிற பீக் வோல்டேஜ். அப்புறம் ஒமேகாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது சர்க்குலர் மோஷனில் ஆசிலேஷன்ஸில் அந்த டாப்பிக்லலாம் வந்திருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க இது வந்து. ஆனால் இந்த டாப்பிக்கில் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு தான் கூப்பிடணும். ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். எஃப்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒமேகாக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இதுதான் ரிலேஷன். ஸோ இது வந்து ஆங்கிள், 2π வந்து ஆங்கிள், இது வந்து ஃப்ரீக்வன்சி. அதனால தான் ஒமேகாவை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. வோல்டேஜ் வந்து மாறிட்டே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கனால ஜென்ரலாக வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஆவரேஜ் வேல்யூ ஆர் ஆவரேஜ் இஎம்எஃப் ஆர் ஆவரேஜ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஆவரேஜ்னா எப்படி பண்ணுவாங்க, இந்த வோல்டேஜே பாருங்க, வோல்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஒவ்வொரு டைமில் V1, V2, V3 ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வோல்டேஜ் மாறிட்டே இருக்கும் வோல்டேஜ் வந்து. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போனால் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இஎம்எஃப் ஆர் ஆவரேஜ் வோல்டேஜ் ஃபார், எப்போதுமே இங்கே உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஒன் சைக்கிளுக்கு தான் கேட்பாங்க. ஸோ ஒன் சைக்கிள்னா ஒன்றும் இல்லை, இதுதான் ஒன் சைக்கிள். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி 0 வரும். ஏன் 0 வரும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ், இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆட் பண்ணால் ஆப்வியஸ்லி என்ன வரும்னா, இதெல்லாம் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டா 0 வரும். அதனால தான் ஆவரேஜ் இஎம்எஃப் ஆர் வோல்டேஜ் வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்எம்எஸ் வோல்டேஜ், சிம்பிளாக கொஞ்சம் பேர் VRMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என ரூட், எம்என மீன் ஆவரேஜ் எல்லாமே தான், அப்புறம் எஸ்னா ஸ்கொயர். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வோல்டேஜ். ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னா ரூட் மீன் ஸ்கொயர் வோல்டேஜ். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னா என்ன, அகைன் இந்த வேல்யூஸ் இருக்கும்ல, V1, V2, V3 இந்த வோல்டேஜ் வேல்யூஸ் இருக்கும்ல, அதை வந்து ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ V1 ஸ்கொயர் பண்ணுவாங்க, V2 ஸ்கொயர் பண்ணுவாங்க. இந்த வோல்டேஜஸ் இருக்கும், இந்த வேல்யூஸ் எல்லாம் அகைன் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் வந்து ஒரு சைக்கிளுக்கு தான் பண்ணுவாங்க, ஃபார் ஒன் சைக்கிள் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒன் சைக்கிளில் இருக்கிற அந்த வோல்டேஜ் வேல்யூஸ் இருக்கும், V1, V2, V3, V4, அதை ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் ஸோ ஆன். ஸோ VN ஸ்கொயர், அந்த வோல்டேஜஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு, அப்புறம் மீன்னா ஆவரேஜ்னா இந்த மாதிரி ஆட் பண்ணும். ஸோ அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூஸை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை n பண்ணும். இதுதான் மீன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் பண்ணுவாங்க. ஸோ ரூட் பண்ணால் இதுக்கு பேர் தான் VRMS. இது பண்ண பிறகு வர வேல்யூ தான் VRMS வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக 0 ஆகாது, ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். பாசிட்டிவ் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகுன்னா அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இது வந்து இன்டெகிரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டெகிரேஷன் பண்ணி இதை கண்டுபிடிப்பாங்க. இன்டெகிரேஷன் பண்ணி கால்குலேட் பண்ணால் பீக் வேல்யூ பை √2 அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் பீக் வேல்யூக்கும். இந்த கொஷின் பாருங்க, நீட் 2022ல இந்த கொஷின் கொடுத்துருந்தாங்க. பீக் வேல்யூ ஆஃப் ஏசி சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ்க்கு எப்படி ரிலேட் ஆயிருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. பீக் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரிலேஷன் தான். ஸோ இது கேட்குறாங்க, பீக் வேல்யூ கேட்குறனால இந்த √2 அந்த சைடு அனுப்புங்க. ஸோ என்ன வரும்னா √2 இன்டூ VRMS அப்படின்னு வரும், ஈக்குவல் டு பீக் வேல்யூ அப்படின்னு வரும். ஸோ பீக் வேல்யூ வந்து என்னன்னா சிம்பிளாக √2 டைம்ஸ் VRMS அப்படின்னு வரும். ஸோ இதில் எங்கே இருக்கோ பாருங்க, பீக் வேல்யூ வந்து ஈக்குவல் டு RMSன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. ஆக்சுவலி செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, √2 டைம்ஸ் RMS வேல்யூ ஆஃப் ஏசி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்.